நான் தான் உங்கள் மிஸ் நித்யா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயில் அப்ளை பண்ணுறதுனால இருக்கிற 5 பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு திங்க் என்னென்னா ஃப்ரிஸ். தமிழில் சொல்லுங்களேன். அது சிக்கு. நம்ம நார்மலாக நம்மளுக்கே தெரியும், ஹேர் வாஷ் பண்ணிட்ட பின்னாடி முடி ட்ரையாக இருக்கும்போது ஃப்ரிஸ்ஸு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இதே நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட சிக்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். திங்க் என்னென்னா, ஆயில் வந்து நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணுறதுனால டேண்ட்ரஃப் வந்து அவ்வளோவா வராது. டேண்ட்ரஃப் வர்றதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம ஆயிலே அப்ளை பண்ணாமல் ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். அதனால தான் டேண்ட்ரஃப் வரும். டேண்ட்ரஃப் வந்து ஹேர் ஃபால் வரும். ஸோ நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறது தான் நல்லது. தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ எல்லாருக்குமே எங்கேஜில் வெள்ளை முடி வர ஆரம்பிச்சிருச்சு. உண்மையை சொல்லணுன்னா எனக்கும் வெள்ளை முடி இருக்குது. அதுக்குன்னு நான் ஆயில் அப்ளை பண்ணுறது நல்லா கிடையாது. எனக்கு ஒரு ப்ரோட்டீன் விட்டமின் டெஃபிஷியன்சினால வெள்ளை முடி இருக்குது. இப்போ வெள்ளை முடி எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்கள் பாட்டியெல்லாம் நல்லா திட்டிருப்பாங்க, எண்ணெயே வைக்காம பாரு முடி எப்படி செம்மட்டே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஆயிலே அப்ளை பண்ணாமல் இருந்தோன்னா பிளாக் ஹேர் வந்து க்ரேயாக டேர்ன் ஆகும். அந்த க்ரே ஹேர் வந்து அப்புறம் ஒயிட்டாக டேர்ன் ஆயிரும். அதனால் அப்படி தான் வெள்ளை முடி வருது. ஸோ அந்த ரீசனுக்காகவும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும். ஃபோர்த்து திங்க் என்னென்னா, ரொம்பவே முக்கியமானது, நம்ம எல்லாருமே ஆசைப்படக்கூடியது என்னென்னா ஹேர் க்ரோத்து. ஹேர் க்ரோத் எப்படின்னா, இப்போ நம்மளுக்கு எப்படி சோறு தான் முக்கியமோ, நம்ம சோறு தான் முக்கியம், கரெக்டாக டைமுக்கு மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு சாப்பிட்டு நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணுறோமோ, அதே மாதிரி நம்மளோட ஹேருக்கும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஆயில் அப்ளை பண்ணணும், ப்ராப்பராக தலை குளிக்கணும். அந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தோன்னா தான் ஹேரும் நல்லா க்ரோத் ஆகும். ஃபிஃப்த் என்னென்னா ஹேர் ஃபால். இப்போ நம்ம ஆயிலே அப்ளை பண்ணாமல் இருந்தோன்னா ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆகி அதில் இருக்கிற ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் ரொம்பவே லூஸ் ஆகி ரொம்பவே ஈஸியாகவே ஹேர் ஃபாலுக்கான ஸ்டேஜுக்கு போயிடும். இதே நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணோன்னா அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் வந்து ஆயில் கொடுக்கறதுனால அது ப்ராப்பராக மெயின்டைன் ஆகி ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆயில் அப்ளை பண்ண ஹேர் ஃபால் ஆகாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டெய்லியும் எல்லாம் ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் டெய்லியும் ஆயில் அப்ளை பண்ணாலும் ஹேர் ஃபால் ஆகும். அதுக்கான ஹேர் கேர் டிப்ஸ் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். until then this is bye bye from உங்கள் மிஸ் நித்யா. இப்போ ஆயில் அப்ளை பண்ணுறதுனால இருக்கிற 5 பெனிஃபிட்ஸ் தான் பெனிஃபிட்ஸ். தேர்ட் பெனிஃபிட் என்னன்னு ஆயிலே அப்ளை டேண்ட்ரஃப் வர்றதுக்கான ரீசன் என்னன்னா, ஆயில் டெய்லி அப்ளை படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. இப்பவே கண்ணை கட்டுது.